பராபவ வருடம் சித்திரை மாதம் 21ஆம் நாள் 4/5/2026 திங்கட்கிழமை. நாள் முழுவதும் தேய்பிறை திருதியை திதியும் காலை 9:58 மணி வரை அனுசம் நட்சத்திரமும் பின்பு நாள் முழுவதும் கேட்டை நட்சத்திரமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 6:15 மணியிலிருந்து 7:15 மணி வரையும், மதியம் 12 மணியிலிருந்து 2 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, குளிகை பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய தினம் சூலம் தெற்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: மேசத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய். இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக புதனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய கேட்டை, ஆயில்யம், ரேவதி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்புடையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது ஆன்மீக தொடர்பான சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்வதற்கு உகந்த தினம். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் பலகீனமாக இருக்கிற அன்பர்கள் சந்திரன் வழிபாடு செய்வது, நவகிரகங்களை சந்திரனை வழிபடுவது நல்லதொரு சிறப்பான சூழலையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். குறிப்பாக ஜனன ஜாதகத்தில் தசாபுக்திகள் லக்ன யோகர்களாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் யோகத்தை செய்கிறது. அதை அனுபவிப்பதற்கு லக்னாதிபதி வலு அவசியம்னு பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அந்த தசாநாதன் கோள்சாரத்தில் அப்போதைய சூழலில், கோள்சாரம் என்பது அப்போதைய வானில் இருக்கின்ற சூழலில் ஜனன ஜாதகத்தில் நடக்கின்ற தசாநாதன் பலவீனம் அடைந்திருக்கின்ற தன்மைகளில் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட கால அளவுகளில் அது என்னதான் யோக தசையாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் பலவீனத்திற்கேற்ப அதனுடைய காரக ஆதிபத்தியங்களை கொடுப்பதில் தடைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி அன்பர்களே, மேசத்திற்கான இன்றைய கிரக சூழல்கள் எதை சொல்லுகிறது? ராசியில் சூரியன், தனத்தில் சுக்கிரன், தைரியத்தில் குரு, விரயத்தில் சனி செவ்வாய் என வித்தியாசமான கிரக சூழல்களோடு இன்றைய நாள் மேசராசியினருக்கு துவங்குகிறது. குறிப்பாக 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்க அவரை குரு தொடர்பு கொள்கிற அமைப்பில் இன்றைய நாளில் கிரக சூழல் சிறப்பாக இருக்கிறது. ராசியின் முக்கிய யோகரான சந்திரன் 8இல் மறைந்து தேய்பிறை நிலையில் இருந்தாலும் சுக்கிரனுடைய தொடர்பின் காரணமாக மிக வலிமையான சூழலில் சஞ்சரிக்கிறார். குறிப்பாக நல்ல பெயர் வாங்குவதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். அனைவராலும் மதிக்கப்படுவீர்கள். வீடு வாகன யோகம் நிறைவான முறையில் உண்டு. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். எதிலும் மனசாட்சிக்கு விரோதமில்லாத காரியங்களில் ஈடுபட மாட்டீர்கள். குடும்ப பெருமையை காப்பதில் குறியாக இருப்பீர்கள். பெரியவர்களை மதிப்பீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்களை நீங்கள் உணரப்போகிறீர்கள். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்புகள் கிடைக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பொன்றை துவங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. செலவுகளும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். துணிச்சல் தைரியம் மேம்படும். எதை பற்றியும் யோசிக்காமல் செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு தேவையற்ற இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கவனமாக இருங்கள். தற்பெருமை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மனோதைரியம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் சுகம் உண்டாகும். முயற்சிகளின் பலன் கிடைக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. புதிதாக கடன் வாங்க வேண்டாம். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். அரசாங்கம், அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருக்கிற அன்பர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. உத்தியோகத்துறை என்பர்கள் உறுதியாக செயலாற்றுவீர்கள். இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்களுக்கு நல்லதொரு உற்சாகத்தையும், கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் காரிய வெற்றியையும் கொடுக்கக்கூடிய சிறப்புகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமையிருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம்,
அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் நிறைவான முறையில் பூர்த்தியாகிற நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். தடைகள் அனைத்தும் விலகும். காரிய வெற்றியும் காரிய அனுகூலங்களும் கிடைக்கும். முக்கியமான கிரகங்கள் எல்லாம் முழுமை பெற்று வழமையான சூழலில் சஞ்சரிக்கிற மதிப்பு மிகுந்த சூழலோடு இன்றைய நாள் ரிஷபத்திற்கு அமைகிறது. குறிப்பாக ராசிநாதன் மிக உயர் சூழலில் சஞ்சரிக்கிறார், ராசியிலேயே இருக்கிறார். ராசியின் முக்கிய யோகர்களும் வலுப்பெற்றிருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியையும் கூடுதல் உற்சாகத்தையும் கொடுக்கின்ற வகையில் எல்லா வகையிலும் உறுதித்தன்மையோடு செயலாற்றி வெற்றி காணுகிற தினமாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாரமான சூழல்கள் ஏற்படும். மனம் சலிக்காமல் செயலாற்றி எடுத்த காரியத்தில் வெற்றி காண்பீர்கள். எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து செய்து அதில் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். எவருக்கும் அஞ்சாமல் உண்மையை பேசி தைரியமாக செயலாற்றுவீர்கள். எல்லோரிடமும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அதன் மூலமாக புகழப்பட இருக்கிறீர்கள். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை உறுதியாக எடுப்பீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோற்றும். மற்றவர்களிடம் பழகும் பொழுது அதிக கவனம் தேவை. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் சமூகத்திலும் கௌரவம், மதிப்பு, அந்தஸ்து உயரும். மற்றவர்களின் நலனுக்காக தன்னலனை பாராமல் உழைப்பீர்கள். எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்வது நல்லது. புதிதாக கடன் வாங்குகிற நிகழ்வுகளை தவிர்ப்பதும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. பெரியோர்களின் உதவி கிடைக்கும். குறிப்பாக எதிலும் தயக்கம் இருக்காது. தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அனுகூலமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநில ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சிறப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் அளவான முதலீடுகளை மேற்கொள்வது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். செயல்திறமை அதிகரிக்கும். வாக்கு சாதுரியம் மேம்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். புதிய பதவிகள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் அபாரமானதொரு நற்பலன்கள் நடக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு உயர்கிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும், மிருகஸ்ரேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய தின கிரக சூழல்கள் எப்படிப்பட்டதானதொரு தன்மையில் இருக்கிறது. எல்லா விதமான வெற்றி வாய்ப்புகளையும் அபாரமாக கொடுக்கின்ற வகையில் அனுகூலத்தோடு கூடிய சஞ்சாரம் உள்ள தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமையும். விரயத்தில் சுக்கிரன் இருந்தாலும் ராசியில் குருவும், ராசிநாதன் லாபத்திலும், 10ல் சனி செவ்வாய் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய தினமாக, எதிரிகளும் நண்பர்களாகின்ற வகையில் வல்லமைகள் நிறைந்த தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தைகளால் ஆதாயம் உண்டாகும். அவர்களால் மதிப்பு மிகுந்த சூழல்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலங்கள் உண்டு. குறிப்பாக நீண்ட நாட்களாக சந்திக்காத பழைய நண்பர்களின் சந்திப்பு உற்சாகத்தை கொடுக்கும். எல்லோரையும் இயல்பாக நம்புவீர்கள். உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வீர்கள். குறிப்பாக மனக்குழப்பம் நீங்கும். தெளிவான சூழல்கள் உருவாகும். வீண் பிரச்சனையில் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்கள். தேவையற்ற கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. அனாவசிய செலவுகளை தவிர்ப்பதும் சிறப்பு. ஆன்மீக எண்ணம் மேம்படுவதற்கான சூழலும் உண்டு. மனதிற்கு பிடித்தமான சூழல்கள் இன்றைய நாளில் இருக்கும். தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் செய்வதை அறவே தவிர்ப்பது சிறப்பு. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை வீடு வாகனங்களால் செலவுகள் ஏற்படும். தந்தையோடு அனுசரித்து போவது நல்லது. 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களை தவிர்ப்பது சிறப்பு. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சற்று இழுபறியான சூழலோடு இருக்கும். அதற்கு பிறகே திட்டமிட்டு நீங்கள் நினைப்பது நடக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் பணியிடங்களில் கவனமாக இருப்பது நல்லது. மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகலாம். உஷாராக இருங்கள்.
தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது தொடர்பாக முக்கிய முடிவுகளை துணிந்தெடுப்பீர்கள். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்கள் அரசியல்வாதிகளுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் மேம்பட்ட அனுகூலம் நிறைந்த தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிருகசீரிஷ நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகத்திற்கான கிரக வல்லமை எப்படி இருக்கிறது? அபாரமான முறையில் இருக்கிறது. அதாவது முக்கியமாக ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கிறார், 5இல் இருக்கிறார். நீச்சமடைந்திருந்தாலும் ஒளி குறையாத சூழலில் சுக்கிரனுடைய பார்வையை வாங்கி இருக்கிறார். நட்பு வீட்டில் இருக்கிறார். கூடுதலாக அவர் பார்க்கின்ற பார்வை அப்படிங்கிறது லாபஸ்தானத்தை பார்க்கிறதால தொழில்துறையினருக்கு லாபத்தன்மைகள் மேம்படும். 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்கள் உருவாகும். மூத்த சகோதர உறவுகளால் ஆதாயம் மேம்படும். எதிலும் வெற்றி, புகழ், கீர்த்தி உண்டாகும். எல்லோராலும் புகழப்படுகிற தன்மைகள் ஏற்படும். 10ஆம் இடமான கர்ம தொழில் ஸ்தானத்தில் சூரியன் அபாரமான முறையில் சஞ்சரிப்பதால அனைத்து விதமான அனுகூலத்தையும் முழுமையாகவும் நிறைவாகவும் பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக பாக்கியமான 9ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி செவ்வாய் தொடர்புகள் தந்தை மகன் உறவில் சில விரிசல்களையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தும். கவனமாக இருங்கள். இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், விவசாயம் சார்ந்த துறைகளில் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. குழப்பமான சூழல் மாறி எதிலும் தெளிவான முடிவெடுத்து வெற்றி காண இருக்கிறீர்கள். உங்களுக்கு மனதிற்கு பிடித்த குரு சந்திப்பு நிகழும். அவர்கள் மூலமாக அனுகூலங்களும் உருவாகும். மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட மாட்டீர்கள். பிறருக்கு கொடுத்து மகிழ்வீர்கள். பொதுவாக இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். தொலைநோக்கு சிந்தனையோடு எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பொன்றை துவங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆன்மீக தொடர்புடைய எண்ணமும் சிந்தனையும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த எதிர்பார்ப்புகள் நடக்கும். எதிரிகள் தொல்லை விலகும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கோர்ட் கேசு வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல் உண்டு. எதிர்பார்த்த பொருளாதார மேன்மைகளும் உருவாகும். தர்ம சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் உண்டு. தொழில்துறை என்பர்களுக்கு ஆதாயமான தன்மைகள் உண்டு. உத்தியோகத்துறை என்பர்களுக்கு மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய அன்பர்களால் ஆதாயமும் அதிர்ஷ்டமும் உருவாகும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு, இந்த ராசியைச் சேர்ந்தவங்களுக்கு அனுகூலம் உண்டு. கலைத்துறை என்பர்கள், அரசியல்வாதிகள் மாற்றத்தை எதிர்பார்த்து அதன் மூலம் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். இன்றைய தினம் இளைஞர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் நல்லதொரு உற்சாகத்தை கொடுக்கின்ற நாளாக, சிறப்புகள் நிறைந்த தினமாக கடகத்திற்கு அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர என்பர்களுக்கு ஒற்றுமை மேம்படுகிற தினமாகவும், பூச நட்சத்திர என்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. ஆயில்யம் நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான கிரக வலிமை இன்றைய தினம் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான உற்சாகங்களையும் உறுதிப்படுத்துகிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். விரையாதிபதியாக இருந்தாலும் சந்திரன் திக்பலம். கூடுதலாக 10இல் சுக்கிரன், 11இல் குரு என அபாரமான கிரக சூழல்கள் தொடர்ந்து சில நாட்களாக இருக்கின்ற தன்மைகளில் அஷ்டம சனி கடந்த சிம்மத்திற்கு சில ஆதரவான சூழல்களும் உண்டு. மனதிற்கு பிடிக்காத சூழல்கள் இருந்தாலும் அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதை குறைப்பதும், எதை பேசினாலும் அளவோடு பேசுவதும் நல்லது. அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயத்தில் கவனமாக இருங்கள். உங்களுடைய குடும்பம், தொழில் சார்ந்த ரகசியங்களை யாரிடமும் பேசாமல் தவிர்ப்பது நல்லது. சிக்கனத்தை கடைபிடிப்பது சிறப்பு. எல்லோரிடமும் கண்டிப்பும் கட்டாயமும் காட்டுவீர்கள். எதிலும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீர்கள். துணிச்சல், தைரியம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். எல்லா இடங்களிலும் மதிப்பு, மரியாதையும் கௌரவமும் மேம்படும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எந்த ஒரு செயல்பாட்டிலும் உண்மைக்காக உறுதியாக இருப்பீர்கள். பரபரப்பாக காணப்படுவீர்கள். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். நண்பர்களால் அனுகூலம் உருவாகும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு இன்றைய நாளில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. தொழில்துறையினருக்கு சற்று தடங்கல்களோடு கூடிய ஆதாயங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும்.
உத்தியோகத்துறை என்பர்கள் பணியிடங்களில் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் சற்று தடுமாற்றங்கள் இருக்குங்கிறதால அதிக கவனமாக பங்குதாரர்களோடும் உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களோடும் நடந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை மாணவர்கள் இளைஞர்களுக்கு சாதகமான சூழலை கொடுக்கின்ற தினமாக அமையப் போகிறது. கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கஷ்டங்களும் சங்கடங்களும் விலகுகிற காரிய அனுகூலம் நிறைந்த தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும், பூர நட்சத்திர என்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. உத்திரம் நட்சத்திர என்பர்களுக்கு தடைகளை வெல்லுகிற நாளாக இன்றைய நாள் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, கௌரவம் குறைவிடாத காரிய அனுகூலங்கள் நிறைந்த நாளாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. முக்கியமான கிரகங்கள் எல்லாம் முழுமை பெற்று சஞ்சரிக்கிறது. குறிப்பாக லாபாதிபதி அபாரமாக சுக்கிரனின் தொடர்பில் இருப்பதும், பாக்கியத்தில் சுக்கிரனே ஸ்தான பலம் பெற்றிருப்பதும், 10ல் குரு அமர்ந்து தனஸ்தானத்தை பார்ப்பதுமான சூழலில் மகிழ்ச்சிகரமான சூழல்களும் நல்லதொரு மாற்றங்களும், தொழில்துறையினருக்கு உற்சாகமான தன்மைகளும், தொழில் விரிவாக்கம் போன்ற விஷயங்களில் புதுமைகளை செய்கிற நாளாகவும், கன்னிக்கு புதனினுடைய மாற்றம் அபாரமான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இன்றைய நாளில் கொடுக்க இருக்கிறது. எல்லாவற்றிலும் அனுகூலங்கள் உண்டு. பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் அதிர்ஷ்டம் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சிறப்பான முறையில் இருக்கும். அதே நேரத்தில் தொழில் பங்குதாரர்களோடும் நண்பர்களோடும் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது. கணவன் மனைவி உறவும் நிதானமாக இருப்பதன் மூலமாக சந்தோஷமானதாக இருக்கும். அமைதியாக இருந்து கொண்டு அநேக காரியங்களை செயலாற்ற இருக்கிறீர்கள். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை தோல்வியை கண்டு துவள மாட்டீர்கள். போராட்ட குணம் மேம்படும். எதிலும் முயற்சி செய்து வெற்றி காணுவீர்கள். எதிலும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருப்பது நல்லது. ஆரோக்கிய பாதிப்புகள் அவ்வப்போது ஏற்படலாம். மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கும் தன்மைகள் இருக்கிறது. பணவரவு அதிகரிக்கும். கௌரவம் அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். மனக்கவலை நீங்கி தெளிவான முடிவெடுப்பீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் மகிழும் சம்பவங்கள் உண்டு. வெளியூர் பயணங்கள் மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் சிறப்பு. தொழில் வியாபாரம் சிலருக்கு சற்று மந்தமாக இருந்தாலும் அனுகூலமாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் பணியிடங்களில் சற்று கவனமாக இருப்பது சிறப்பு. இன்றைய நாளை பொறுத்தவரை இணையவழி வருமானம், டிவி பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. மொபைல் சர்வீஸ் போன்ற தொழில் அமைப்புகள், குறிப்பாக ஆடிட்டர் ஆபீஸ், இது மாதிரி அறிவு சார்ந்த துறைகளில் இருக்கிற அன்பர்கள் அனைவரும் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். மொத்தத்தில் கன்னிராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் சாதகமான சூழல்கள் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற தினமாகவும், ஹஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துடுக்காகவும் மிடுக்காகவும் உற்சாகமாகவும் செயலாற்றி மிகப்பெரிய அளவில் வல்லமையையும் சிறப்பினையும் பெறுகின்ற தினமாக இன்றைய நாள் அமையிருக்கிறது. முக்கியமான கிரக சூழல்கள் எல்லாம் உங்களுக்கு முழுமையை கொடுக்கிறது. குறிப்பாக ராசியை வலுத்த ஒரு அற்புதமான புதன் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். தனஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. ராசிநாதன் அதிர்ஷ்ட வீட்டில் அபாரமாக அமர்ந்திருக்கிறார். சகல தடைகளும் நீங்குகின்ற நாளாக, காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற தினமாக இன்றைய தினம் இருக்கும். எதிலும் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அமைதியாக இருந்து கொண்டு அநேக காரியங்களை சாதிப்பீர்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். போராட்ட குணம் கூடுதலாக இருக்கும். எதிலும் அதிக முயற்சி செய்து வெற்றி காணுவீர்கள். எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் முக்கியமான விஷயங்களில் நடந்து கொள்வது நல்லது. ஆரோக்கிய நலன் சீரடையும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். மனம் சில நேரங்களில் குழப்பமாக இருக்கும். நிதி நிலைமை அதிகரிக்கும். மதிப்பு கௌரவம் உயரும். எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலமாக சரியான நேரத்தில் கிடைக்கும். வெற்றி என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். குறிப்பாக தாமதமான சூழல் காணப்பட்டாலும் மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும். வெளியூர் பயணங்கள் மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்கள். உங்களது சிறப்பான செயல்கள் மற்றவர்களின் பாராட்டுதல்களை பெற்றுக் கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் சற்று மந்தமான சூழல் காணப்பட்டாலும் பணவரவுக்கு குறைவிருக்காது.
குறிப்பாக உத்தியோகத்துறை என்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்தபடி நிதி நிலைமை உயரும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு கூடுதலாக சில பணிகளை கவனிக்க வேண்டி இருக்கும். பொறுப்புகள் மேம்படும். குடும்பத்திலிருந்து வந்த வீண் குழப்பங்கள் விலகும். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய தன்மைகள் உருவாகலாம். குறிப்பாக இன்றைய நாள் குழந்தைகள் மூலம் பெருமை கிடைக்கும். பெண்மணிகளுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். விவசாயிகளுக்கு சற்று அனுகூலமான சூழல்கள் உண்டு. கலைத்துறை என்பவர்கள் புதிய முயற்சிகள் பலனளிக்கும். அரசியல்வாதிகள் அதிக முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. இன்றைய நாள் மாணவர்கள் இளைஞர்களுக்கு நல்லதொரு உற்சாகத்தை கொடுக்கிற நாளாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்புகள் மேம்பட போகிறது. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கப் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக மாற்றங்கள், கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? நல்லதொரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் உறுதித்தன்மையும் கூடுதலாக கொடுக்கின்ற தினமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் இருக்கும். முக்கியமாக சந்திரன், குரு, சூரியன் போன்றவர்களெல்லாம் வலுப்பெற்று சஞ்சரிப்பது உங்களுக்கான செயல்பாடுகளில் அதிக ஆர்வத்தை தூண்டும். பொருளாதார நிலை மேம்படும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. குறை எதுவும் இல்லாத தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமையும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை யாரையும் எளிதில் நம்பி விடாதீர்கள். அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயங்களில் கவனமாக இருங்கள். அடுத்தவர்களுக்கு செய்யும் உதவியில் அதிக உஷாராக இருப்பது நல்லது. பொதுவாக இன்றைய நாளில் எல்லாவற்றையும் சிந்தித்து செயலாற்றி நிறைவான வெற்றி பெற இருக்கிறீர்கள். அதன் மூலமாக நிம்மதியும் சுகமும் அதிகமாக கிடைக்கும். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பண வரவும் திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலும் பலரது உதவிகள் கிடைக்கும். புத்திசாதுரியம் மேம்படும். இன்றைய தினம் எல்லோரிடமும் சகஜமாக பழகுவீர்கள். காரிய தடைகள் விலகும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலம் ஏற்படும். நற்பலன்கள் அதிகரிக்கிற நாளாக, மனக்கவலை நீங்கி தெளி உருவாகிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும். புதிய ஆர்டர்கள் பெறவும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யவும் அழைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மற்றவர்களுக்காக பொறுப்புகள் ஏற்கும் பொழுது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. உங்கள் மீது வீண் பழி ஏற்படாமல் காப்பதும் அனுகூலத்தை கொடுக்கும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் மேம்படும். முன்னேற்றம் உருவாகும். வியாபாரம் சிறக்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டு பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து பேதமைகள் உருவாகலாம். குழந்தைகளுக்காக செலவு செய்கின்ற சூழல்கள் உருவாகும். குழந்தைகள் முன்னேற்றத்தில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு அனுகூலம் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயமான தன்மைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு மாற்றங்கள் உருவாகும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய தினமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு நெருக்கடி நீங்குகிற தினமாகவும், அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் இருக்கிறது. முக்கிய யோகர்கள் நல்லதொரு வலுவாக சஞ்சரிக்கிறார்கள். மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். குழந்தைகளினுடைய முன்னேற்ற விஷயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துவீர்கள். முக்கியமாக வலுப்பெற்ற சூரியன் உங்களுக்கு அனைத்து அனுகூலங்களையும் கொடுப்பார். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். உங்களுடைய முயற்சிகள் நல்ல விதமாக பலனளிப்பதால் பொருளாதார மேன்மைகள் உண்டு. யாரையாவது நம்பிவிட்டால் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதற்கு சிறிதும் தயங்க மாட்டீர்கள். எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டீர்கள். தடைபட்ட வந்த காரியம் தடை நீங்கி சிறப்பாக நடக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பு உருவாகும். வெளியூர் வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சாதகமான முறையில் இருக்கும். குறிப்பாக பொருளாதார மேன்மை உண்டாவதற்கான சூழல்களும் உண்டு. உடல் நலம் சீரடையும். புதிதாக கடன் வாங்குவதில் சிக்கல்கள் இருக்காது. எதிரிகளால் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். மனச்சங்கட்டங்கள் குறையும். எல்லோராலும் மதிக்கப்படுவீர்கள். உயர்ந்த குணம் மேலும் எதையும் ஆராய்ந்து அதன் பிறகு அதில் ஈடுபடும் சுவாபம் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் நாட்டமும் விருப்பமும் உருவாகும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும்.
காரிய அனுகூலங்களும் ஏற்படும். மனோதைரியம் உருவாகும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த தடைகள் விலகும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். புதிய ஆர்டர்கள் பெறுவதிலிருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வீண் அலைச்சல்கள் குறையும். மற்றவர்கள் மூலம் உதவியும் கிடைக்கும். காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்துறை அன்பர்கள் உயர்வினை அடைய இருக்கிறீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இயல்பான சூழல் நிலவும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் உண்டு. எல்லாவற்றிலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் சிறப்புகள் நிறைந்த தினமாக தனுசு ராசி என்பர்களுக்கு புதிய அனுபவங்களோடு கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிற தினமாகவும், பூராட நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற தினமாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மைகள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய தின கிரக சூழல் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். யதார்த்தமான தன்மைகளோடு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் மகர ராசியினருக்கு மகத்துவங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக குரு பகவான் அபாரமாக செஞ்சிருக்கிறார். கூடுதலாக சுக்கிரனுடைய சஞ்சாரம் முழுமை பெற்றிருக்கிறது. சூரியன் உச்சம் பெற்றிருப்பதும் நல்லதொரு உற்சாகமான மனநிலையை கொடுக்கும். நினைத்ததை சாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை அறவே தவிர்ப்பது சிறப்பு. குறிப்பாக இன்றைய நாள் சந்திரனும் சிறப்பாக சஞ்சரிக்கிறார். சகலவிதமான அனுகூலங்களும் உருவாகும். எதிரில் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது. கோபதாப பிடிவாத குணங்களை குறைப்பது சிறப்பு. உங்கள் கடமையிலும் காரியத்திலும் கூடுதல் கண்ணாக இருப்பீர்கள். சோம்பலை விரும்ப மாட்டீர்கள். எந்த ஒரு வேலையையும் முதல் முறையிலேயே முடிக்க வேண்டும் என நினைப்பீர்கள். துப்பறியும் குணம் அதிகரிக்கும். குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி திருப்தியான சூழல் நிலவும். பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். பயணங்களால் அனுகூலம் உருவாகும். வாக்கு சாதுரியத்தால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புத்தி சாதுரியத்துடன் காரியங்களை செய்து மற்றவர்களின் பாராட்டை பெறுவீர்கள். எதிர்பார்த்த பணம் நிறைவாக வைந்து கைக்கு சேரும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஆரோக்கிய நலனில் கவனம் செலுத்துங்கள். எந்த காரியத்தையும் முழுமையாக செய்து அதில் வெற்றி காண இருக்கிறீர்கள். எல்லாவற்றிலும் ஒரு விதமான தயக்கம் பயம் இருந்தது விலகும். புதிய நபர்களின் நட்புண்டாகும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலங்கள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். இன்றைய நாள் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மெத்தனமான போக்கு இருக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன சங்கடங்கள் முழுமையாக நீங்கும். குழந்தைகள் உங்கள் சொல்பதி கேட்டு நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய நாள் எல்லா வகையிலுமே ஏற்றங்களையும் வெற்றிகரமான சூழல்களையும் உறுதியாக கொடுக்கக்கூடிய தினமாக மகரத்திற்கு சிறப்புகளோடு கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு ஒற்றுமை மேம்படுகிற நாளாகவும், அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, குறிக்கோள்களை எதிர்பார்த்த வண்ணம் நல்லவிதமான முறையில் முடித்து வெற்றி காணுகிற தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். ராசியை குரு பகவான் பார்ப்பது, புதன் சுக்கிரன் வலுத்து சஞ்சரிப்பது, சந்திரனுடைய சஞ்சாரம் ஒரு வகையான அனுகூலங்களை கொடுப்பது என பெரிய அளவில் குறைகள் எதுவும் இல்லாத தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக சிறு சிறு மன வருத்தங்களும் சங்கடங்களும் ஏற்படும். எல்லா விதமான சிக்கலையும் எளிதில் சமாளிப்பீர்கள். மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். அனைவராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். எதிலும் அறிவார்ந்து செயல்படுவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது. பலவிதமான நற்பலன்கள் நடப்பதால் மகிழ்ச்சியான அனுபவங்கள் ஏற்படும். வீடு வாகனங்களால் லாபம் உருவாகும். நிதி நிலைமை அதிகரிக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். புதிய நண்பர்களின் நட்பு உருவாகும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். நீண்ட தூரத்திலிருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். உங்களை விட உங்களை சுற்றியிருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையை வெளிப்படுத்துவீர்கள். அனைத்து காரியங்களும் சாதகமாக நடக்கும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. திடீர் மனத்தடுமாற்றங்கள் உருவாகலாம். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கும்.
உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைவதற்கு அதிக முயற்சிகள் தேவை. புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு செயல்திறன் மேம்படும். தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் உயர்வினை பெற இருக்கிறீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற அமைப்பில் இருக்கிற அன்பர்கள் புதிய முதலீடுகளை யோசித்து செய்வது நல்லது. குடும்ப உறவுகளுக்குள் அனுசரித்து போவது நல்லது. குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவது சிறப்பு. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு உற்சாகத்தை கொடுக்கின்ற நாளாக அமையிருக்கிறது. கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆதாயம் உண்டு. மாணவர்கள், இளைஞர்கள் எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றத்தை பெறக்கூடிய நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகிற தினமாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைய தினம் அமையும். மீன ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கின்ற மேம்பட்டதொரு நல்ல பலன்கள் நடக்கின்ற தினமாக மீனராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் மேம்பட்ட சூழலோடு அமைகிறது. இதிலும் அவசரப்படாமல் நிதானமாக காரியங்களை செய்து நிறைவான வெற்றிதனை பெற இருக்கிறீர்கள். முக்கிய யோக கிரகங்கள் வலுப்பெற்றிருக்கிறது. நினைத்தது எல்லாம் நினைத்தபடி நடக்கும். பொருளாதார மேன்மைகள் உண்டாகும். புகழ் பெறுவதற்கான சூழல்களும் உண்டு. ஆடை ஆபரணங்களின் மீது ஆர்வமும் விருப்பமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்களது உழைப்பால் மற்றவர்களை வாழ வைப்பீர்கள். வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும். தேவையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகலாம். இதிலும் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சிந்தித்து செயலாற்றுவது நன்மையை கொடுக்கும். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள், பெரியோர்களின் ஆசிர்வாதம் உண்டு. காரிய தடைகள் நீங்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் ஏற்படும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் உண்டு. வழக்குகளில் சாதகமான தன்மைகள் ஏற்படும். கடன் தொந்தரவுகள், எதிர்ப்புகள் விலகும். நண்பர்களிடம் பக்குவமாக பழகுவது நல்லது. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். வியாபாரம் தொடர்பாக கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அடுத்தவர்களுக்கான பொறுப்புகளை ஏற்கும் பொழுது கூடுதல் எச்சரிக்கை தேவை. இன்றைய நாளை பொறுத்தவரை வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். குறிப்பாக தொழில் பங்குதாரர்களோடு அனுசரித்து போவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் சக ஊழியர்களோடு விட்டு கொடுத்து செல்வது மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளால் இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வப்போது கருத்து பேதமைகள் உருவாகும். குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாக அமையிருக்கிறது. மாணவர்கள், இளைஞர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சேமிப்பு மேம்படுகிற தினமாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.